Good morning, everybody. Thanks for watching Peace Ravi TV. So today is 2nd November 2025. We are starting our motorbike trip from Chennai to Tiruchirappalli, Srirangam, Ranganatha Temple. So we will start from our house now, and from here we are going to the Parthasarathi Swami Temple. Let me show you the Gopuram of Parthasarathi Swami Temple in Triplicane, Chennai. So from Parthasarathi Swami Temple to Srirangam Ranganatha Swami Temple. அதாவது மக்களே, இன்னைக்கு 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2025 நவம்பர் மாதம். ஸோ இப்போ இது எங்க வீடு. இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி மோட்டார் பைக்கை, நம்ம மயில் வாகனத்தை நேரா என்ன பண்ண போறோம்? இப்போ பார்த்தசாரதி சுவாமி கோயில் சென்னையில இருக்க திருவல்லிக்கேணியில அங்க போயிட்டு அந்த கோபுரத்தை எல்லாம் உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே அங்க இருந்து நம்ம திருச்சிராப்பள்ளிக்கு போயிட்டு அங்க ஸ்ரீரங்கம் போய் ஸ்ரீரங்கம் சுவாமி தரிசனத்தை செய்துட்டு மீண்டும் நம்ம சென்னைக்கு திரும்ப போறோம். இதுதான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நேரம் கரெக்டா 6:40. பொறுமையா போறோம். நம்ம வேகமா போறது இல்லை. அங்கங்க நிறுத்தி நிதானமா ரிலாக்ஸா போறோம். அப்படியே போயிட்டு உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை அப்லோட் பண்றேன் அப்புறமா. So let me go relaxedly. I'm not going to rush and ride my bike. So I'll go relaxedly. Nice travel to Tiruchirappalli, Srirangam Temple. Hello. So let's go. Pola makkale. Vanga. Om Namah Shivaya. Om Namo Narayana. Om Muruga. Arogara, Arogara, Arogara. Trivel Muruganikka Arogara. So this is Parthasarathi Swami Temple, Triplicane, Tiruvallikeni Swami Tirukkovil. ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்ரீரங்கம் போகிறோம். நல்ல ஒரு பைக் ரைடு போவோம். வேண்டிக்கங்க. ஓம் நமோ நாராயணா. ப்ளீஸ் சே ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, கோவிந்தா. ஹரி ஓம். The entire world is one big family, global ride for world peace. So in this bike we are going to Srirangam, from Chennai to Srirangam, Tiruchirappalli. And this bike is already, we ride to Mahakumbha Mela in Uttar Pradesh. We crossed 10 states, 5,100 kilometers in 23 days. We covered that on February, March 2025. And now another trip to Chennai to Tiruchirappalli and to Srirangam with white flag, world peace. So இந்த வாகனத்தில் தான் நம்ம மகாகும்ப மேளாவுக்கு போனோம். February, March மாதம் 2025 போயிட்டு மகாகும்ப மேளா 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது, போயிட்டு வந்தோம். இப்போ இதே வாகனத்தில் நம்ம இங்கேருந்து திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் போகிறோம். வாங்க, உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு போகிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி. Let's start. A nice trip, a nice day, beautiful weather. Hari Om Namah Shivaya. Om Namo Narayana. So we are on the way to Tiruchirappalli and Srirangam. I will try my best to make the video short so that people can watch. And let's have a nice, smooth ride. No rush, no hurry. It is not in how many hours that I will reach Tiruchirappalli or Srirangam. We are going to ride about 350 kilometers today. Very smooth ride. அதாவதுங்க, வீடியோவை எவ்வளோ ஷார்ட்டாக எடுக்க முடியுமோ நான் எடுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம திருச்சி ஸ்ரீரங்கமுக்கு இத்தனை மணி நேரத்தில் போய் ரீச் பண்ணிட்டேன், இவ்வளோ நேரத்தில் போயிட்டேன், அவ்வளோ சீக்கிரமாக போயிட்டேன், அதெல்லாம் வேண்டாம். ரிலாக்ஸாக நம்ம போவோம், பொறுமையாக போவோம்.
அவசரமே இல்லை. ஏன்னா இது ஒரு உலக அமைதி பயணம். ஸோ அமைதியாக ரிலாக்ஸாக நம்ம போக போகிறோம். சரிங்களா? அங்கங்கே நிறுத்தி நிதானமாக போக போகிறோம். அதனால நல்லா ஜாலியாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. வி ஆர் இப்போ நம்ம திருவள்ளிக்கல்ல தான் இருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ வேர்ல்ட் பீஸ் ட்ரிப் அண்ட் ஆல்சோ ஸ்ப்ரெட்டிங் யோகா. இது வந்து யோகாவை பரப்புவதற்காகவும் உலக அமைதிக்காகவும். ஸோ நம்ம வீடியோலாம் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாரும் பாருங்கள், ரிலாக்ஸாக இருங்க. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பீஸ் ரவி டிவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி. Relax is very, very important. Let's see the beautiful crowd in the street in Chennai. Lovely. Before start a ride, I'm going to ride in one route, I think through Mount Road or through the Marina Beach Road, I don't know yet. Before that, I'm going to have first a tea, a cup of tea. அதாவதுங்க, மெரினா பீச் ரோடு காமராஜர் சாலை வழியாக போக போகிறேன்னா, இல்லை இங்கேருந்து வந்து அண்ணா சாலையை பிடிச்சி போக போகிறேன்னான்றதை ஒன்றும் நான் டிசைட் பண்ணலை. ஆனால் அதுக்கு முன்னாடி முதல் டீ ஒன்று சாப்பிட்ணும். பார்த்தசாரதி கோயில் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு டீயை சாப்பிட்டு அடுத்த டீ வந்து ஏர்போர்ட்லாம் தாண்டி மீனம்பாக்கம்லாம் தாண்டி ஒரு டீ எப்படின்னு தெரியாது. அடுத்த டீ எங்கன்னுலாம் தெரியாது. தோன்றதுலாம் நிப்பாட்டு. ஸோ லெட் மீ ஹேவ் அ கப் ஆஃப் டீ ஃபர்ஸ்ட். பிக் ஸ்ட்ரீட் இந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல், பெரிய தெருவில் உள்ள இந்து உயர்நிலைப் பள்ளியை கடந்து போயிட்டுருக்கோம். Wow, again a nice, beautiful ride today, Sunday, the 2nd of November 2025. Actually, அழகான இந்த ரைடு போவோம். 2ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று சூப்பரான ஒரு ரைடு போக போகிறோம். என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணிட்டு தான் வரீங்க. ஆல் ஆஃப் யூ ஆர் ட்ராவலிங் along with me. That's beautiful. Here is my one of the favorite tea shop. My dog is here, the street dog. Look, watch, this dog is coming. You already saw me. பாருங்க, இந்த நாய் ரெகுலராக நம்மளை பார்த்துட்டா ஓடியாரும். Look at this, look at this. Hey. Another one is coming. ரெண்டு பேக்கெட் மில்க் பிக்கு. Here another one. All my friends. So we have 3 packets of biscuit. We are going to feed them.
this is his part. So another part will be this. He is having separately, and we have another one pack. So this is for him. Let's enjoy. Now the time for my chai. He is happy now. Tea only. This is my favorite shop. Tea. Store Kanyakumari. So after the tea, we will go straight to a nice ride to Tiruchirappalli and Srirangam. Today I am from Chennai, and now I am going to ride from Chennai to Tiruchirappalli. You know Tiruchirappalli? Yeah. It's about 350 kilometers. Yeah. The Srirangam temple. World Peace bike. Yeah, it's there. My bike. It's a bike. So you're from? Yeah, Chennai. From Chennai? Tamil Nadu. Tamil Nadu only. Yeah, born here, studied here, Okay, okay. and working here. So recently I also went to Mahakumbh Mela by bike. Oh, February, March yeah. this year. Total 5,100 kilometers up and down. 23 days. So here is my first tea before starting my trip. So let all of you have a cup of chai. இதான் நம்ம முதல் டீ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸாக சாப்பிடுவோம் டீ. So we are now in Kamarajar Salai, Chennai Marina Beach. நம்ம காமராஜர் சாலையில் இருக்கோம், சென்னை மரீனா. மணி 7:50 ஆகுது. அங்கே டீ கடை அந்த நாய்களுக்கெல்லாம் பிஸ்கட்டு போட்டு நானும் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக அங்கேருந்து எடுத்துட்டேன். அப்படியே போயிட்டே இருக்கோம். ஸோ now the time is 7:50 in the morning. So relax some time in tea shop and also feed the dogs some biscuits. They are happy and enjoy. What you are seeing there is a Vivekananda illam. இப்போ நம்ம விவேகானந்தா இல்லத்துக்கிட்ட வந்துட்டோம். There you can see lighthouse. அங்கே பாருங்க லைட் ஹவுஸ் தெரியுதா? சென்னையில் லைட் ஹவுஸு. Shortly we will turn left towards the beach
இப்போ நம்ம இடதுபுறமா நம்ம திரும்பி அப்படியே பீச்சை பார்த்துட்டே நேராக போவோம். People are buying fish. இந்த ஏரியாவில் வந்து மீன்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பட்டினப்பாக்கம் போகிற ரோடு இது. பீச் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கு. லெட்ஸ் கோ. போலாங்களா? இந்த ஏரியாலாம் ரொம்ப அழகாக இருக்குது. அதனால தான் வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டே வரோம். அப்புறம் வந்து நம்ம இப்போ வீடியோ ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக இருக்கும். வீடியோ பெருசாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
raw content. So shortly we will stop the video and start in another part. So please excuse me because sometimes the video is a little bit bigger. Please kindly watch the raw content, the lovely videos. So your encouragement is very, very important. Your support is very important. Thank you millions of times watching Peace Ravi TV. அதாவது உங்களுடைய நீங்கள் ஊக்குவிக்கிறதுனால தான் வந்து ஊக்கப்படுத்துறதுனால தான் வந்து நம்ம பீஸ் ரவி டிவி நல்லா போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஊக்கப்படுத்துறது நிப்பாட்டாதீங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வீடியோலாம் வந்து ரா கண்டென்ட்டாக இருக்கும். அதனால சில நேரத்தில் வந்து வீடியோ தவிர்க்க முடியாத காரணத்தில் பெருசாக இருக்குது. So இதெல்லாம் தான் வந்து சப்ஜெக்ட். So these are all the subjects during our travel. You see the beach, the road, the street, the dogs, and the fish markets. Today is Sunday. So many people, non-vegetarian, they eat fish. And here in Chennai, you'll get a fresh fish as the sea is here. If you want to buy a fresh fish, you can come to this area. And also, there is another area named called Kasimeru. Some other day I will take the vlog there. சென்னையில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா, இல்லை சென்னைக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலும் இந்த ஏரியாவுக்கு வந்துடுங்க. லைட் ஹவுஸ்லேருந்து உள்ளே நுழைஞ்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன்லாம். அதே மாதிரி காசிமேடுன்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே நிறைய பேருக்கு சென்னை வாசிகளுக்கு தெரியும். சென்னைக்கு புதுசாக வந்தவங்களுக்கு காசிமேடு தெரியாது. அங்கேயே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் கிடைக்கும். அங்கேயே நீங்கள் போகலாம். ஒரு நாள் வந்து நம்ம அங்கே போயிட்டு அந்த மீன்லாம் வந்து எப்படி எடுத்து சேல் பண்ணுறாங்க, எப்படி அதை க்ளீன் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான வீடியோலாம் எடுத்து போடுவோம். The vegetarian people, please kindly excuse me. You know, as I am doing my channel YouTube, so this is it's very common for, you know, I have to show both sides. For it's natural, right? So our country, mixture of many vegetarian people and people who are eating non-vegetarian, the Brahmins are there, many of them there. So I'm not taking anybody, how to say, I don't know words to say. So please don't mistake. It's very nice, you know, the fish, the seafood. People love seafood. They can watch also. It's lovely. அதாவது இந்த மீன் அதெல்லாம் நான் காட்டுறது வந்து சில பேர் வந்து அதை சாப்பிடாதவங்க வந்து முகசொலிக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து எல்லாருமே கலந்துருக்காங்க. வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, பிராமணர்கள், மொத்தம் எல்லாரும் இருக்காங்க. அதனால் வந்து இதை பற்றி நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம். எல்லாம் கலந்து இருக்கிறது தான் நம்ம நாட்டு மக்கள் எல்லாரோட உணர்வும் இருக்குது. ஹியர் இஸ் மை யோகா பேனர். லவ்லி. லாங் டைம் அகோ ஐ ஃபிக்ஸ்ட் இட். பாருங்க, நான் வந்து யோகா ஆசிரியர். இந்த மரத்துலேயும் கட்டி வச்சுருந்தேன். யோகா பர்சனல் ட்ரைனிங் அண்ட் குரூப் கிளாஸ், கைண்ட்லி கான்டாக்ட் யோகா சிரோமணி யோகா ரத்னா ஏ ரவி. நான் தான் அது. யாராவது சென்னையில் கிளாஸ் வேணும்னா தயவுசெய்து கால் பண்ணுங்கள். So many people know that I am a yoga teacher, but in this video people doesn't know, maybe newly watching people. So this is my yoga banner. I fixed here a year ago.
So I'm teaching yoga. So if somebody in Chennai wants to learn yoga one-on-one class or group class, please kindly contact me and I will come directly to your place and can take a class. சென்னையில் யாராவது தயவுசெய்து கால் பண்ணுங்க இந்த நம்பருக்கு. மை நம்பர் இஸ் 9840104526. I'm Yoga Shiromani, Yoga Ratna, Yoga Vallabha, USP. I'm a world peacemaker and I am also a yoga teacher. I'm teaching yoga since 1987. And this trip now what we are doing is for to spread world peace and also spread yoga. So here I will stop the video, otherwise it will be a big video. So we are near the airport now. Let's fill the petrol. நம்ம ஏர்போர்ட் கிட்ட வந்திருக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பெட்ரோல் போட்டுப்போம். இந்த பெட்ரோல் வந்து ரொம்ப அவசியம், மறந்துடக்கூடாது. அப்படியே முடிஞ்சால் வந்து அங்கே இன்ஜின் ஆயில் இருந்தால் இன்ஜின் ஆயிலையே மாற்றிக்குவோம். பார்ப்போம் அங்கே இன்ஜின் ஆயில் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல. இது ஒரு நல்ல பங்க் ஒன்று இருக்குது. பங்க்கில் பெட்ரோல் நல்லாயிருக்கும். இந்த பங்க் தான் இது. இந்த பங்க் பாரத் பெட்ரோலியம். Find it. ஆயில் போடுவாங்க எங்க அங்கே போகணுமா? ஓகே. ஆயில் அங்கே போகணுங்களா? ஓகே, அவங்களே மாற்றிடுவாங்களா? எவ்வளோ போட்டா 3 லிட்டர் ஒன்று இருக்குங்களா? சார் ஆயில் போடும். So we will fill the oil here. It's better for a long ride. நாங்கள் ஆயில் போட்டுப்போம், லாங் ரைடுக்கு வந்து அது வருவோம். So we are filling the oil here. நல்லா இருக்கும்ல ஆயில்? பார்க்க கூட இல்லை, நல்லா இருக்கும்போது கேட்டால்
So we already filled the petrol, oil, and now we are filling the air. Now let's go. We are near the airport, Minambakam Airport. From the airport கிட்ட இருக்கோம். We fill the petrol, oil, air, everything is fine. New oil. Wow. புது ஆயில் போட்டேங்க நம்ம வாகனத்துக்கு. பெட்ரோல் போட்டாச்சு, காத்தடிச்சாச்சு, அவ்வளோதான். We are going to ride very smooth ride, no rash. Like say 40-45 kilometers speed, that's it. அதாவதுங்க நம்ம வந்து ரொம்ப ரேங்க் ட்ரைவிங்லாம் பண்ண போகிறோம்ல, 40லேருந்து 45 கிலோமீட்டர் ஸ்பீடு அவ்வளோதான். அதிகபட்சம் போனீங்கன்னா 50, அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம நாட்டில் நம்ம ரோட்டில் எவ்வளோதான் நல்லா இருந்தாலும் நம்ம ஓட்டுறது வந்து பாதுகாப்பாக தான் ஓட்டணும். நம்மளுக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது. நம்ம பிரேக் வச்சோன்னா வண்டி நிற்கும். பட் என்னன்னா நம்மளுடைய உடம்பும் வந்து வண்டியும் வந்து மர்ஜ் ஆகணும். கரெக்டாக வந்து அதுக்கேற்ற மாதிரி தாங்கணும். நம்ம டக்குன்னு யாராவது நடுவில் வருவாங்க, இதே நாய் ஓடும், என்ன வேணாலும் ஆகும். அதனால் வந்து பாதுகாப்பாக பொறுமையாக ரிலாக்ஸாக போகணுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக போகணும். ஸோ த ரோட் வில் பி நைஸ், பட் rash driving is not necessary. We go relaxing 45-50 kilometers maximum the speed, so we can control our bike in anything whatever happens. Because sometimes in Indian road the dog will cross, suddenly the old people will come in the middle of the road. Anything can happen. So to control our bike, rash driving is not good. So relaxing and ride, so you can reach the destination without any problem. Yeah. Now we are in Minambakam. Again, today is 2nd November 2025. A beautiful weather. Now the time is 8:50 in the morning. Beautiful weather. இன்னைக்கு வந்து இன்னொரு தடவை சொல்ல விரும்புகிறேன். 2ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை. டுடே இஸ் சண்டே. இப்போ வந்து நம்மளோட கிளைமேட்டும் நல்லா இருக்கு. காலையில் 8:50 ஆகுது. மீனம்பாக்கத்தில் போயிட்டு இருக்காங்க. Before we cross the domestic airport or the international airport, முதல்ல உள்நாட்டு விமான நிலையத்தை மாற்றோம். மீனம்பாக்கம் திருச்சூர் வருது. உள்நாட்டு விமான நிலையம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்.
Welcome to Chennai International Airport. Right side. சென்னை பன்னாட்டு விமான நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. I will start the video here. நம்ம வந்து பல்லாவரமும் தாம்பரமும் கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ வண்டலூர் கிட்ட போயிட்டு இருக்கோம். ஸோ வி ஆல்ரெடி கிராஸ் பல்லாவரம் அண்ட் தாம்பரம் அண்ட் நவ் வி ஆர் நியர் வண்டலூர் ஆல்மோஸ்ட். We are in Vandalur now. நம்ம வண்டலூர்ல இருக்கோம்.
வண்டலூர்ல தான் வந்து பெரிய உயிரியல் பூங்கா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கும் உள்ள. புலி, சிங்கம், கரடி, யானை எல்லாம் இருக்கும். இதுக்கு முன்னாடி எங்க இருந்ததுன்னா இந்த ஜூ. நம்ம மோர் மார்க்கெட் இருக்குல்ல, நிறைய பேர் தெரியுமா என்னன்னு தெரியாது. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு. இப்போ வந்து அந்த லோக்கல் ட்ரெயின்லாம் போது பாருங்க, அந்த இடத்துல தான் வந்து பழைய ஜூ இருக்குது. So now the zoo is here only in Mandalore. But the old zoo, 1970s up to 80 sometimes, was near the central railway station, backside, near the Moore Market. Now it's here. It's very beautiful zoo here in Chennai. If you come to Chennai, you have to visit the zoo. Elephants, tiger, lion, leopard, monkey, chimpanzee, everything is there. What a beautiful day. நாள் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு எங்கேயாவது ஒரு டீ ஒன்று சாப்பிடணும். So after little distance, I would like to have a cup of tea. Will be energetic. டீயை சாப்பிட்டா தெம்பு. During 5,100 kilometers wide in February, March 2025, Kumbh Mela, 10 states. During that time, many chai, many tea, many places, beautiful. It was very nice. It gives me energy, a lot of energy. Yeah, different taste, different shop, wonderful. அதாவதுங்க, பிப்ரவரி மார்ச்சில் நம்ம கும்பமேளா போனோம் இல்லைங்களா, 5100 கிலோமீட்டர் 10 மாநிலத்தில் போகும்போது நிறைய டீ, பல கடையில் செம்ம டேஸ்ட். ஒரு கடைக்கும் ஒரு விதமான ஒரு டேஸ்ட் இருக்குது. அதெல்லாம் தான் தெம்பு கொடுக்குது எனக்கு. இந்த ட்ரிப்பில், திருச்சி ட்ரிப்பில், ஸ்ரீரங்கம் ட்ரிப்பில் முதல் டீ வந்து சென்னையில் நம்ம தேவி டீ ஸ்டாலில் திருவள்ளி first tea I drank this morning, you know that Devi tea stall, snack shop, Devi tea stall. I used to say Devi tea stall in High Road in Chennai. There you saw the dogs and all, no? Yeah. So now shortly, some nice calm place I'm going to have another tea. Please join with me a cup of tea. Thanks for watching. Please very tea. வாங்க எல்லாம் நம்ம கூட சேர்ந்து ஒன்றா டீ சாப்பிடுவோம். நான் சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிட்ற மாதிரி நினைச்சிருக்கீங்களா? கூட கம்பெனி வந்து நல்லா அமைதியான இடம் எங்கேயா இருக்கான்னு பார்க்கலாம். டிராஃபிக் இருக்கு, கொஞ்சம் அமைதி, அந்த சூழல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃபரெண்ட்டாக இருக்கணும். நம்ம பைக் சொல்லலாம் நம்மளுக்கு. So I am looking forward a calm, nice place. Our bike will inform that place more than. Let's see, where is that?
Time for a cup of tea here. Sure, come here. This place name called Gudwanjeri. Gudwanjeri. நம்ம கூடுவாஞ்சேரிக்கு வந்திருக்கோம். கூடுவாஞ்சேரியில் ஹைவேலேருந்து அப்படியே வரோம். வந்து டீ ஷாப் பார்த்தோம். கரூர் கஃபே. I think we have to go more kilometers to have more calm place, but to have a cup of tea. But here it is okay. It is still inside the highway. The walking area. Okay, fine. Here is our tea. Tea is getting ready. பாருங்க நம்ம டீ இங்கே தான் இப்போ. Thank you. So we finished our tea and spent about 15 minutes in this place. A bit relaxed, and now let's go. This is the place name called Gudwanjeri. அதாவதுங்க இங்கே ஒரு 15 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணேன். டீ ஒன்று சாப்பிட்டேன் கூடுவாஞ்சேரியில். இங்கேருந்து நம்ம அப்படியே ரூட்டை பிடிப்போம். கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்கள் டீ சாப்பிடும் சரிங்களா? Gudwanjeri traffic. அப்படியே அந்த வியூ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பியூட்டிஃபுல்லா இல்ல? Please see this view. The mountain. Lovely. Few kilometers after Singapore Mall Koil.
Singaperumal temple. After that, this view is from beautiful view. அதுங்க சிங்கப்பெருமாள் கோயில் தாண்டி அருமையா இருக்கு பாருங்க. ஹைவேல இந்த மலை அருமையா இருக்குல்ல, என்ஜாய் பண்ணுங்க. வாவ். So the first toll gate. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பாக்கம் வந்துருக்குறோம். அதாவது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மதுராந்தகம். ஸோ திஸ் சைட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மருவத்தூர், மேல்மருவத்தூர் வருது. பாக்கம் என்ற ஊர். ஸோ வி ஆர் நவ் இன் பாக்கம். அவர் பீஸ் பைக் இஸ் ஹியர் அண்ட் ஜஸ்ட் கேம் ஃபார் அ கப் ஆஃப் டீ. டீ சாப்பிட்டு போகலாம். அப்படியே இங்கே இருக்கு, பாக்கம்ல இருக்கும். அது ஒரு நல்ல டீ கடை, அம்மா டீ கடை. அம்மா டீ கடை. ஸோ திஸ் டீ ஷாப் அம்மா டீ கடை. ஸோ let me have a tea, little bit of relax, then we go under the tree. பாருங்க, மரத்தடியில் ஒரு நல்ல ஒரு டீயை சாப்பிட்டு ரிலாக்ஸாக போவோம். செல்லங்கள்லாம் இங்கே இருக்கு. நைஸ் டாக்ஸ், ரிலாக்ஸிங். ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபீட் த டாக்ஸ். நாய்களுக்கெல்லாம் நம்ம இங்கே போடுவோம். ஓகே. ஸோ வி ஹாவ் அ மில்க் டீ பீஸ் ஹியர். நம்ம ஃப்ரெண்டு, புது ஃப்ரெண்டு இவங்கலாம். தே ஆர் அவர் நியூ ஃப்ரெண்ட்ஸ். யா, யூ ஆல்சோ. இட்ஸ் நைஸ், இன்ட்ரெஸ்டிங். A new place, new friends, lovely. புது இடத்துல புது நண்பர்கள். நான் இங்கே வந்து பெட்டில் உட்காந்துருக்கேன். It's a nice bed is here. Relax. Dogs are relaxing there. It's a highway. So it's time to start our ride again from Pakam. பாக்கம்லேருந்து நம்ம கிளம்புறோம். நம்ம பைக் இது இருக்குது.
let's go a nice smooth ride again and stop in some place later. Now the time is 11:50. 11:50 ஆகுது. அதே போமா. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி டெம்பிள் வந்துட்டேங்க. So this is மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி டெம்பிள். This place. So now we are crossing மேல்மருவத்தூர். மருவத்தூர். ஓம் சக்தி தாயே பராசக்தி. ஓம் நம சிவாய. திண்டிவனம். நம்ம திண்டிவனத்தை தாண்டிட்டு இருக்கோம். அதே போ. So now we are crossing a place name called Dindivanam. This is Dindivanam. To go inside Dindivanam, we have to go 4 kilometers the inner road. But we are in the highway towards Tiruchirappalli, Trichy, Srirangam. நம்ம திண்டிவனம் ஊர் உள்ள போனோம்னா ரைட்டில் வந்து வலது பக்கமாக வந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே போனோம். நம்ம வந்து இப்போ திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயண. Find a nice place on the way. Drink a chai under the tree. நம்ம வந்து இந்த சைடில் போனோம். இதெல்லாம் டீ சாப்பிடணும் பார்த்தேன். ஒரு இடம் வந்தது. அதை நிப்பாட்டலாம். Let's have a tea here. டீ இருக்குல்ல, ஒரு டீ சுகர் கம்மியாக.
திஸ் இஸ் த டீ. ஆமா, நான் இங்கே ஸ்ரீரங்கம் போறேன், சென்னையில இருந்து வரேன். சரி, போற வழியில எங்கெங்க என்னென்ன சாப்பிட்றோம். ஸோ கரெக்டாக கேட்டாங்க யூடியூபான்னு சொல்லிட்டு ஆமான்னு. ஸோ ஹியர் she already recognized it's for YouTube. I said yes. I said on the way to Tiruchirappalli and Srirangam, and here is a nice tea. இது என்ன ஊருமா? பாலப்பட்டி. பாலப்பட்டி. She asked me in which channel that this program is going to come. So here is Peace Ravi TV. இங்கே எழுதியிருக்கு பாருங்க, Peace Ravi TV. கீழே இருக்கு பாருங்க சேனல். அது இல்லை, இது என் நம்பரு, இதுதான் சேனல் பேர். ஓகேங்களா? அதாவது என்ன தலைப்பில் வரோன்னா, சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலிருந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில்னு வரும். தமிழ்லையும் போடுவேன், இங்கிலீஷ்லையும் போடுவேன். நிறைய வீடியோஸ் இருக்கும், பட் இது 2 நாள் பொறுத்து பாருங்க, சரிங்களா? ஸோ ஐ டோல்ட் தட் டு what is the title? I said from Triplicane Parthasarathy temple to Srirangam Ranganatha Swami temple. So I said after 2 days to see. This is a nice boiler. So now I am going to have a tea. So she is preparing a nice tea. She not put a sugar. She put a jaggery. You see, it's brown sugar. அதாவது சகோதரி வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்காங்க நம்மளுக்கு. ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்கள் பேருமா? செல்வி. ஸோ செல்வி சகோதரி வந்து நாட்டு சக்கரை போட்டு நல்ல டீ போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் நேம் இஸ் செல்வி. ஸோ ஐ சே சிஸ்டர் செல்வி. ஸோ ஷி மேட் அ நைஸ் டீ ஃபார் மீ. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Peace Ravi TV. Let's have a chai. So we are now in Palapattu village. And from here we are going to Tiruchirappalli, but before that we are going to one place called Koilanur, Vikravandi area to visit one yoga master, and then from there we will go. அதாவதுங்க, இப்போ நம்ம பாலப்பட்டில் இருக்கோம், இங்கேருந்து நம்ம திருச்சிக்கு போகிறோம். போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விக்கிரவாண்டியிலேருந்து லெஃப்ட் எடுப்போம். கோயிலனூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு அங்கே ஒரு யோகா மாஸ்டர் இருக்கார், அவரையும் பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து வருவோம், உள்ளூருக்கு போகிறோம். இப்போ அப்படியே போகலாம். இப்போ நம்ம ஹைவே டச் பண்ணுறோம். The time is 1:30. வந்து மணி வந்து 1:30 ஆகுது. டிராஃபிக்லாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து போகணும். We have to be very careful in the highway when we are crossing. Very dangerous otherwise. Safe ride is always very good. Safe and smooth ride. So Vikravandi toll gate. So from here, if we go straight, is Tiruchirappalli, but we are going to go the left about 10 kilometers to Koinallur. Then after that we will come back and continue in the highway. So Koinallur is a nice place, I guess, and let's go there. And I have my friend there, visit him, yoga master. அதுங்க, இது வந்து விக்கிரவாண்டி டோல்கேட். இப்போ நம்ம வந்தது இங்கேருந்து நம்ம நேராக போனோம்னா வந்து திருச்சி, ஸ்ரீரங்கம் எல்லாம் போயிடலாம். பட் அதுக்கு நடுவில் இடது பக்கமாக நம்ம போனோம்னா கோயிலனூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் ஒன்று வரும். பிரிட்ஜுக்கு லெஃப்டில் போயிடலாம், கும்பகோணம் போகிற ரூட்டு. போனால் அங்கே போனால் என்னோடய நண்பர் யோகா மாஸ்டர் இருப்பார். அவரை பார்த்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து நம்ம இதே ஹைவே தான் டச் பண்ண போகிறோம். இது அங்கேருந்து ஹைவே வருதா என்னன்றது தெரியல. ஒரு 10 கிலோமீட்டர் போக போகிறோம் இங்கேருந்து.
It's a different road. So from here about 10 kilometers. Then I will have my lunch and little bit refresh there and then come back. ஏதோ ஒரு 10 கிலோமீட்டர் போன உடனே என்னுடைய நண்பனை பார்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி நம்ம ரிட்டர்ன் வருவோம். அந்த ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள், மாடெல்லாம் மேயுது, அருமையாக இருக்குது இந்த ரோடு. அப்படியே நம்ம நேராக போக போகிறோம். ஸோ ப்ளீஸ் see the green, very nice. The cows are there, village. So we are going to go about 8 kilometers to Kodinallur and the people are waiting there. Look, the cow is crossing. Beautiful. நம்ம ரோட்லாம் வரும்போது ரொம்ப கவனமாக வரணும். ஆடு மாடுலாம் கிராஸ் பண்ணணும். So some woman in the road, she asked me a lift to drop the place where I am going exactly, so that she is my guide now, I guess. ஒரு அம்மா வந்து வழியில் வண்டி நிப்பாட்டினாங்க, மாதிரி கோழியனூரில் ட்ராப் பண்ண சொன்னாங்க. ஸோ நானும் அந்த இடத்துக்கு தான் போகிறேன். எனக்கு அந்த இடம் தெரியாது. இப்போ அந்த அம்மா தான் எனக்கு காட்ட போகிறாங்க. அம்மா கோழியனூர் தானே? ஆனால் நான் சென்னையிலேருந்து வரேன், மெட்ராஸ்லேருந்து வரேன். நான் திருச்சி போகிறேன். இங்கே நம்ம ஃப்ரெண்டு கோழியனூர் என்ன போல இப்படி தானா? இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? இல்லை, நான் திருச்சி போவேன். பட் ஆனால் இப்போ கோழியனூரில் ஃப்ரெண்டு நிற்கிறேன்னாரு. எவ்வளோ தூரம் வரும்? சரி. திருச்சிக்கு இப்படி போயும் போகலாமா? பார்த்து போமா. So that is the woman, she dropped me here and here is my friend Vijesh. Hello. Hi. Welcome to Kodinallur. Kodinallur. Kodinallur, Kodinallur. 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 Okay, this is Kodinallur Vijesh, yoga teacher. World peace. World peace. World peace. World peace. The entire world is one big family. The world is one big family. ஸோ நம்ம கோழியனூர் வந்துட்டோங்க. ஃப்ரெண்டு விஜேஷ் எதிரில் போகிறாரு. இந்த அம்மாவும் ஒருத்தவங்க வந்து பின்னாடி உட்காந்தாங்க, அவங்களையும் ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ மை ஃப்ரெண்ட் விஜேஷ் இஸ் தேர், ஆல்சோ a yoga teacher. We practiced together when he was in Chennai.
And the woman who sit in back of me on the way, she also left. And this is Koyenur, or Koyenallur, Kolyenur. Actually, the pronunciation is Kovil Nallur. கோவில் நல்லூருங்க, ஆனால் கோயிலனூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தரை கேட்டாலும் கோழினூர் சொல்கிறாங்க. சரி, எப்படியோ வந்துட்டோம் இந்த இடத்துல. எங்கள் நண்பர் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதே மாதிரி 10 கிலோமீட்டர் திரும்ப வந்து நம்ம திருச்சி ஹைவே பிடிக்கணும். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு மை ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ் அண்ட் fresh myself, wash my face, everything, and have my lunch. Little bit of talk, and charge my mobile phone and my power bank. And then after that, from here to Srirangam, Tiruchirappalli. Wow! Chai pina kya? So he bring me here to drink a tea first. Okay. Now we are going inside this small road. சின்ன ரோட்ல இப்போ நம்ம போகிறோம் நம்ம நண்பர் வீட்டுக்கு. So we are going to his house now. And I will charge my power bank, my phone, camera, and have my lunch. It will refresh and then continue my ride to Tiruchirappalli. இந்த மக்களே எப்படி இருக்கு இந்த ரோடு? அப்படியே பசுமையா இருக்கு. Wow. My bike mudguard is broken, so it have a noise. நம்ம வாகனத்தில் மட்கார்டு லைட்டாக உடஞ்சி போச்சு, புதுசாக மாற்றணும். அதான் நாய்ஸ் ரொம்ப சவுண்டு நிறைய தொடர்ன்னு இருக்குது பள்ளத்துலலாம் போகும்போது. பரவாயில்ல, ஆனால் வாகனம் நல்லா ஓடுது, மயில் வாகனம். ஸோ அவர் பைக் நேம் இஸ் Peacock. I hope everybody know about that. Peacock. But the bike brand is Honda Passion Pro. வண்டியோட பேர் வந்து மயில் வாகனம், ஆனால் வந்து பேஷன் ப்ரோ நம்ம வாகனம் பேர். Nice Ganesha temple. விடுங்க. Welcome, Mr. Peace Ravi. This is our sweet home. மக்களே வந்துட்டோம். விஜேஷ் அவர்கள் அது இருக்கிறாரு. ஹலோ. ஹாய். See you again. ஓம் சாந்தி. ஓம் சக்தி. ஓம் சித்தி. ஓம். Welcome, 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 welcome. Narayana Govinda. My friend's father, Mr. Kasiram. Hello, Mr. Kasiram.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ரோகரா. Hello. So just finished my lunch here in Koinallur, Vikravandi, inside the village, and shortly going to go Trichinapalli. Okay. So here is the house. Nice. Had my lunch. Everything is fine. Yeah. Beautiful. மக்களே, நண்பர்களே, சாப்பிட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப நேரா இங்க இருந்து கோழிநல்லூர், கோழிநல்லூர். ஓகே, அப்படியே வச்சுப்போம். விக்கிரவாண்டில இருந்து உள்ள என்ன ஊரு? கோவில் நல்லூர். கோவில் நல்லூர். சில பேர் கோயிலூர்ன்றாங்க, கோழினூர்ன்றாங்க, ஏதோ எப்படியோ. இங்க சாப்பிட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப இங்க இருந்து நம்ம நேரா திருச்சி தான் போறோம். சரிங்களா? ஏ, லுக் அட் திஸ் நீம் ட்ரீ. பாருங்க, நல்ல வேப்ப மரம் இருக்கு, அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாருங்க, எதிரில் மாடு கண்ணெல்லாம் இருக்கு. கவு, நீம் ட்ரீ, கோகனட் ட்ரீ. பாருங்க, தென்னை மரம், எங்கப்பா வாழை மரம். ஸோ பிளான்டைன் ட்ரீ இஸ் தேர். பியூட்டிஃபுல் இஸ்ன்ட் இட்? வில்லேஜ் அட்மாஸ்பியர் அருமையா இருக்குங்க, சூப்பருங்க. ஹாய். Very happy to receive you. Yeah. Yeah. So my friend says that he is very happy to receive me. பாருங்க. So happy to serve a very nice person like him. I'm so happy. I'm so happy. World peace. World peace. World peace. தமிழ்ல. The entire world is one big family. தமிழ்ல சொல்லுங்க, நம்ம தமிழர்களுக்கு. உலக அமைதி. உலக அமைதி. உலக அமைதி. ஒட்டுமொத்த உலகம் ஒரே குடும்பம். ஒரே குடும்பம். நம்மள வரவேற்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாரா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. He's a very nice person. கோவில் நல்லூர். It's an honor to serve him. Thank you. See you soon. Welcome. Welcome. Bye. மக்களே, மாடி மேல வந்தேன். பாருங்க எப்படி இருக்கு வியூ. Just came to the terrace. Beautiful view in the terrace. Wow, amazing. Extraordinary. Lovely. Wow. Hi. Yeah. அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. கோயில்நல்லூர்லேருந்து கிளம்பியாச்சு. கிராமத்து மண் வாசனை நல்லா அருமையா இருக்கு. ஸோ ஐ கேன் ஃபீல் த வில்லேஜ் ஸ்மெல். வெரி நைஸ், லவ்லி. ஐ லவ் வில்லேஜ், countryside. Nice smell of the mud here. The village land is beautiful. It's peaceful than the city. Now we are on the way to Trichinapalli and then to Srirangam. Now the time is 3:40 in the evening, 2nd November 2025. மணி வந்து 3:40 ஆல்ரெடி கொஞ்சம் லேட்டு. 2ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி போயிட்டுருக்கோம். நேராக பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு, அருமையாக இருக்கு. The Ganesh temple is there. Ganesha. இப்போ நம்ம விழுப்புரத்தில் இருக்கோங்க.
விழுப்புரம். இங்கேருந்து நம்ம திருச்சி ரோட் டச் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் இன் விழுப்புரம் now. விழுப்புரம். Here we are going to catch the Tiruchirappalli highway. Madurai Veeran Temple in Viluppuram Highway. So now we have to go straight to Tiruchirappalli. நம்ம மதுரை வீரம் கோயிலை பார்த்துட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம நேராக இந்த ரோடை பிடிச்சினா திருச்சி. மணி 4:15 ஆகுது. It's 4:15. Already it's 5:30 in the evening. அஞ்சரை மணி ஆகுது. அப்படியே சூரியன் வந்து கொஞ்சம் பாருங்க. இன்னும் கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கு. ஸோ மோர் கிலோமீட்டர் I have to go for to reach Tiruchirappalli. Let's go. I'm still riding. More 80 kilometers to go to Tiruchirappalli, Trichy. And this is Perambalur மாவட்டம், கீரனூர். இப்போ நம்ம இன்னும் 80 கிலோமீட்டர் இருக்கு திருச்சிக்கு. வந்து பெரம்பலூர் மாவட்டம் கீரனூர் அப்படின்றாங்க. இருட்டாயிடுச்சு. இருட்டில் என்ன ஒரு பிரச்சனைனா கொசுங்கெல்லாம் வந்து கண்ணுக்கு வருது. அதுதான், வேற எதுவும் இல்லை. இருந்தாலும் வந்து இருட்டில் வண்டி ஓட்டுறது வந்து அவாய்ட் பண்ணணும். என்ன பண்ணுறது, அப்படியே அங்கங்கே ஸ்டே பண்ணி அப்படியே வந்தேன். இன்னொரு யோகா மாஸ்டர் வர மீட் பண்ண இல்லைங்களா, லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அவர் கூட கொஞ்சம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புனேன். லேட் ஆகிடுச்சு, பரவாயில்ல. ஸோ இன் டார்க் what's happened, mosquitoes keep on up my eyes. That is irritating. I have to avoid riding in the dark. What to do? I will spend my time along with my friend, yoga master, another yoga master, Vikravandi, near Viluppuram. Had my lunch along with him and made some videos, some location. Now 80 kilometers to go. That's fine. Let's go safely, slowly, relaxing. Om Trayambagam Yajamani Srivastavam Urvasanam Yodheva Vikat Om. I will stop the video here. The video off. So little break in the dark. So now the time is 7:45 in the evening.
still not reached Tiruchirappalli. It's more 40 kilometers from here. 40 கிலோமீட்டர் இருக்குது மக்களே திருச்சிக்கு போய் சேர்றதுக்கு. வீட்டில் தான் இருக்கேன். இப்போ 7:45 ஆகுது மணி, ஈவினிங்கு. அதான் ஒரு டீ ஒன்று சாப்பிட்டேன். அப்படியே நம்ம போகிறது கிளம்பலாங்களா? ஸோ வி ஆர் இன் திருச்சிராப்பள்ளி now. நம்ம திருச்சிக்கு வந்தாச்சு. இப்போ மணி வந்து 9:20 ஆகுது. இங்கே கண்டோன்மெண்ட் ஏரியாவுக்கு வந்திருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து வந்து ஸ்ரீரங்கம் டெம்பிள் அங்கே போயிட்டு நம்ம அப்படியே ஓய்வு எடுத்துட்டு காலையில் வந்து நம்ம கோயிலையும் பார்த்துருவோம், தரிசனம். ஸோ நவ் வி ஆர் இன் திருச்சிராப்பள்ளி and after some time have a dinner and everything. We'll go near the Srirangam temple and take a rest there in the temple. And in the morning we will visit the temple. Okay. Thanks for watching. Please Ravi TV. 12 கூட சாமியாருமா எல்லாம் இன்க்ளூடிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. யாரும் அங்கே பண்ணுவாங்க. It's also a wedding reception in Tiruchirappalli. Is my student, my yoga student, but he is MD cardiologist, Dr. Siddharth Yashwant Siddharth, is a cardiologist, and he is my very good yoga student. I'm very happy to also attend during this trip. பார்க்குறீங்க, இவர் வந்து டாக்டர் சித்தார்த் யஸ்வந்த், இருதய நிபுணர். இவர் என்னோட மாணவர், யோகா மாணவர். திருச்சிக்கு வந்துட்டு இதையும் அட்டன் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ நம்ம டின்னர்லாம் முடிச்சுட்டு ஸ்ரீரங்கம் வந்தாச்சு. மணி வந்து 11 ஆகுது. திருச்சியில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்தேன், நல்லா இருந்தது. ஸ்ரீரங்கத்தோட அந்த கோபுரம் தெரியுது பாருங்க. You can see the Gopura tower of Srirangam temple, Ranganatha Swami temple. In the morning I will show you more nicely. காலையில் நம்ம சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். கோயில் மடம் இருக்குது, அங்கே தான் வந்து நைட் தங்க போகிறேன். I'm going to stay in the Mutt in Srirangam temple. Very special to stay like that. Narayana Govinda, Ranganatha Perumane. இரவிலும் எப்படி ஜொலிக்குது பாருங்க. நாராயணா ரங்கநாத பெருமானி.
டே டைம் மோர் பியூட்டிஃபுல். காலையில் நம்ம பார்ப்போம், சரிங்களா? காலையில் 5 மணி 3ஆம் தேதி திங்கட்கிழமை நவம்பர் மாதம் 2025. இது வந்து முதல் கோபுரம், வேண்டிக்குங்க. ஸ்ரீரங்கம். அப்புறம் 2வது கோபுரம் இருக்குது, 3வது கோபுரம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் கோபுரா ஸ்ரீரங்கம். ஸோ கோபுர தரிசனம். ஸோ ஆஃப்டர் தட் 2 more கோபுராஸ் ஆர் தேர். Now the time is 5 o'clock, 3rd November 2025. So the first darshan at 5:30. So now the time is 5 o'clock. So let's go inside. Narayana Govinda Ranganatha Perumani. This is second gopura. இது 2வது கோபுரம். This one is the 3rd gopura. இது 3வது கோபுரம். கொஞ்ச நேரம் பொறுத்து வெளிச்சம் வந்துடும், அப்போ காட்டுறேன் உங்களுக்கு. This one is the 4th gopura. So after some time the light will come, the sunlight. I will show you again. Now we are going to go inside. இப்போ வந்து நம்ம உள்ளே போகலாம். கொஞ்ச நேரம் பொறுத்து சூரிய வெளிச்சம் வந்துடும், அப்போது நான் மீண்டும் காட்டுறேன். தெரியல சார், அதில் ஃபஸ்ட்டு ரங்கநாதன் தான் இதுதான் காட்டுவாங்க.
மக்களே, ஸ்ரீரங்கத்துலேருந்து நான் கிளம்பிட்டேன். இப்போ நிறைய வீடியோலாம் எடுத்திருக்கேன். அநேகமாக பார்ட் 1 பார்ட் 2ன்னு போடுவோம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஐ ஃபினிஷ் டேக்கிங் videos. I visited a beautiful Srirangam temple, and the videos are very big in total. So I think when I upload, I will make it part 1 and part 2, I guess. I'm not sure now. So I have to edit the videos. Now I am on the way to Chennai, and there is one place called Thoremangalam. From here another 55 to 60 kilometers. I will stop there to visit nice people, and then from there I will continue right to Chennai. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டரில் வந்து துறைமங்கலம்னு ஒரு ஊர் வந்து அங்கே ஒரு சிலரை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே சென்னை தான். இங்கேருந்து சென்னை தான், சரிங்களா? சென்னை ரிட்டர்ன் இப்போ தூங்கலை. சரியா, நான் 1 மணி நேரம் தான் படுத்தேன். அம்மா மடம் என்ற இடத்துல படுத்தேன். ஃபுல்லாக கொசு. ஆனால் காலையில் ஃபஸ்ட் தர்ஷன் வந்து 5:30 மணி. அதுக்கு வந்து க்யூவில் வந்து உக்காந்தேன். ஸோ அவங்க உள்ளே விட்டது வந்து 6:45 அந்த மாதிரி ஆயிடுச்சு. நைட்லாம் நான் தூங்கலை. ஆனால் டயர்டு இல்லை, அது பழக்கப்பட்டது தான். ஸோ ஐ நாட் ஸ்லீப் குட். மேபி half an hour I sleep. And after that I went for the first darshan at 5:30 they said. So I waited from 5 o'clock, and they leave everybody to see the temple inside by 6:30, 6:45. Now only I came out. It's 8:30 now. Now we are on the way to Chennai. Thanks for watching. Peace Ravi TV. So now we are in Thoraimangalam area. Just visited and had a very nice lunch. Here is the beautiful house. You see, it's a lovely house. And I had a nice lunch. Now it's time for to go to Chennai. Our lovely bike is here, and our family is here. So this is our family friend visiting after long time, and very happy. And I enjoyed the food, nice food.
மக்களே, நண்பர்களே, இப்போ வந்து நம்ம துறைமங்கலத்தில் இருக்கோம். அப்படியே இங்கேருந்து அப்படியே நம்ம சென்னை நோக்கி போவோம். கரெக்டுங்களா? அப்படியே பார்த்து போயிடுறேன். So now let's go. So we have to be very careful in the highway. So now we are going to go in this road. So this road is Chennai road. Now we are in Thuraimangalam. இப்போ நம்ம வந்து துறைமங்கலத்துலேருந்து சென்னைக்கு போகிற ரோடை பிடிச்சிட்டோம். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வாட்ச் வேறு இருந்துச்சு. டைம் டக்குன்னு சொல்ல முடியல. 1 மணி 1:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் த டைம் இஸ் 1:30 ஐ கெஸ். Such a nice sunny day. It's a beautiful day. We started this morning from Sri Rangam temple. Hope you all enjoyed the video. Please write in a comment. But the videos are big, but it's a raw content. In future we will make a short videos also. அதாவது மக்களே, நம்ம கோயில் வீடியோ, இந்த ரோடில் போயிட்டுருக்க வீடியோ, இதெல்லாம் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஆனால் வந்து சில நேரத்தில் நான் வந்து வீடியோ வந்து சின்னதாக தான் போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது எதிர்பாராத விதமாக பெருசாகிடுது. நீங்கள் உங்களுக்குலாம் அதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரா கண்டென்ட்டு இருக்கிற மாதிரி போடுறேன். என்ஜாய் பண்ணுங்கள். பார்க்கலாம். வரும் மாதங்களில், வரும் காலங்களில் எவ்வளோ சின்னதாக போட முடியுமோ அவ்வளோ சின்னதாக போடுறேன் உங்களுக்காக. நீங்களும் சில ஐடியாலாம் சொல்லுங்கள் எனக்கு. ஆல்சோ யூ பீப்புள் கிவ் மீ சம் ஐடியாஸ் ஹவ் ஐ கேன் மேக் அ ஷார்ட் வீடியோ. ஓகே, தேங்க்யூ. Narayana Govinda. So here we reached Chennai, from where we started from Parthasarathy temple. சென்னைக்கு வந்துட்டோங்க. பார்த்தசாரதி கோயில், திருவல்லிக்கேணி. Thanks for watching Peace Ravi TV. The கோயில் back side. Inside is a Yoga Narsimar will be there. நம்ம பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயிலுடைய பின்புறம் இது. உள்ளே வந்து யோக நரசிம்மர் இருக்கார். பாருங்கள், யோக நரசிம்மர். நரசிம்மா. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயண. Blessings to everybody. எல்லாருக்கும் வந்து பெருமாளோட தாயாரோட நரசிம்மருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும். ஓம் நமோ நாராயண.